பரமோ. மாப்பிள மாமா மனுஷன் மாமா, இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் குடிப்பாலத்தே விட்டுறேன் மாமா. அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. பயப்படாதீங்க, முதல்ல அதை கொடுங்க. கொடுங்க மாப்பிள, கொடுங்கன்னா அட நம்ம பிராண்டு. வா மாமா. மாமா பின்னி படம் எடுத்துட்டீங்க போங்க. அவளே அரண்டு போயிட்டார்ல. என்ன உறவுல மாமாவா இருந்த, இப்ப வேற மாமாவாயிட்ட. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இல்ல மாப்பிள, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மாப்பிள. நீங்க அனுபவிங்க மாப்பிள, நான் சின்ன வயசுல அனுபவிக்காததா. ஆனா மாப்பிள, உங்க அப்ப சுத்த வேஸ்ட். என்னமோ சொல்லுவாங்களே நாய் வாழு சீலன்னு, அதுதான். இவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாம என்னத்த சொல்றது. ஆனா மாப்பிள, நீங்க அனுபவிங்க. இந்த வயசு போனா எந்த வயசுல அனுபவிக்க போறீங்க. ஆனா உங்க அப்பன்ட்ட மட்டும் என்ன கோத்து விட்டுறாதீங்க. ஏன் மாப்பிள, உன் ஆளு அதான் அந்த குச்சி ஜூஸ் போன் போட்டாளா? போன் போடுற நேரம் தான் போடுவா. ஏன் மாப்பிள, அவன் அம்புட்டு அழகா கார்ல உட்கார வைக்கிறீங்க, கண்ணாடியை ஏத்துறீங்க, ஏசிய போடுறீங்க. கொஞ்சம் ஓவரல்ல? அவ லெவலுக்கு சைக்கிளே அதிகம் மாப்பிள. நம்ம என்ன கல்யாணம் பண்ண போறோமா, லவ் பண்ண போறோமா? ஒருவேளை சாப்பாடு. மாமா கோழி கூவுது மாமா. எடுத்து அளந்து விடுங்க மாப்பிள, கோழி கறங்கட்டும். ஹலோ ஹலோ செந்தில், நான் பரம பேசுறேன். பரமோ, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இங்க இருக்கிறது இருக்கட்டும், உங்க மாமா பார்த்தாரு, உங்க அப்பாட்ட எதுவும் சொன்னாரா? மாமா அப்பாட்ட சொல்லி அப்பா என்னையா? அப்பா உங்கள? ஆமா பரமோ, அப்பா என்ன கண்டபடி அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டாரா? என்ன செந்தில், என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை அதை நான் தாங்கிப்பேன் பரமோ. ஆனா என்னால உனக்கு ஒரு பிரச்சனை அதை தாங்கிக்க முடியாது. நீ மட்டும் இல்லை பரமோ, என்னால எந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையும் கெட்டு போக கூடாது பரமோ. ரியலி கிரேட் செந்தில், நான் உங்களை பார்க்கணும். இப்பவே வா. ஆசைதான், இப்ப இல்ல, நாளைக்கு. ஓகே பரமோ, குட் நைட். என்ன மாப்பிள, கோழி கறங்கிடுச்சா? மாமா கூடிய சீக்கிரம் கோழி நம்ம கூண்டுக்கு வந்துடும். என்ன மாமா? சேஸ். ஹலோ ஹலோ, நான் சரஸ்வதி பேசுறேங்க. எந்த சரஸ்வதி? அதான் உங்க பொண்ணு ராகினி நகை காணோம், திருட்டு, போலீஸ், அது இதுன்னு. ஆமாமா, சொல்லுங்கம்மா. என்ன இந்த நேரத்துல போன் பண்றீங்க? இல்ல, தேவையில்லாம ஒரு நல்ல பொண்ணு மேல சந்தேகப்பட்டு அவளை நான் தரக்குறவா பேசிட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் அதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க வற்புறுத்தினதுனால சாப்பிட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா என்னாலையும் என் மக மதனாலையும் அது அவளை ஈஸியா மறக்க முடியல. நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துருங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, உங்க பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கா, நாங்களும் இங்க தானே இருக்கோம். உங்க பொண்ணோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா நாங்க அவகிட்ட பேசிப்போம். அவளுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? உங்க பொண்ணோட மொபைல் நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். அதெல்லாம் வேண்டான்னு எனக்கு தோணுது. என்ன பாவம், அது படிக்கிற பொண்ணு, அது எதுக்கு தொந்தரவு செய்வானே? இல்லைங்க, நான் அவளை தொந்தரவு எல்லாம் பண்ண மாட்டேன். சரிங்க, நான் போனை வச்சுட்டுங்களா? குட் நைட். சரிங்கம்மா. இன்னும் கொஞ்சம் சிரிச்ச முகமா இருவேண்டி. இருக்கிற முகம் தானே இருக்கும். ஆமா, எனக்கிட்ட சலிப்பா காட்டு. நாளைக்கு புகுந்த வீட்டுக்கு போனா தானே தெரியும். ஏ நீலாவதி, என்னங்க இங்க பார், வர இடம் கொஞ்சம் பெரிய இடம், அது இதுன்னு கொஞ்சம் முறை பார்ப்பாங்க. நாம தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சம்பந்தி என்னதான் எனக்கு தெரிஞ்சவரா இருந்தாலும் நாம பொண்ணு கொடுக்குறவங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதை விட பெருசா என்னடனா, வரவங்க உங்க ரெண்டாவது மருமக எங்கன்னு கேட்டா என்னடி நான் பதில் சொல்றது? இப்போ உங்களுக்கு அந்த கவலை தானா? அடி பைத்தியக்காரச்சி, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரவங்க உங்க மருமக எங்கன்னு கேட்டா அவங்க அம்மா வீட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். பொண்ணை பிடிச்சி போய் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது எங்கன்னு கேட்டா என்னடி பதில் சொல்றது? உள்ளூர்லயே பொண்ணு வச்சுக்கிட்டு ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க. என்ன பதில் சொல்றது? பார்க்க வரது ஏன் மவளத்தான், அத நான் பாத்துக்கிறேன். டேய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடா, சீக்கிரம் வாங்க. வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். உள்ள வாங்க, உள்ள வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போடுமா.
வாங்க 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 வணக்கங்க வாங்க வணக்கங்க வாங்க வணக்கங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நமக்கு சரி. என்ன ஃபார்மாலிட்டி? இது என் மனைவி. வணக்கங்க. இது என் தங்கச்சி. வணக்கம்மா. இவன் என் மூத்த பையன் பேரு குரு. இவன் என் ரெண்டாவது பையன் பேரு மூர்த்தி. வணக்கங்க. இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. அவன் என் மூணாவது பையன் வணக்கங்க. பேர் ரமேஷ். வணக்கம். நீலாவதி காப்பி குத்தனுப்பு. சரிங்க. இந்த பூவை பொண்ணுக்கு கொடுங்க. வாங்கிக்கங்க. கொடுங்க. ஆண்டவரே, உங்களை சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். எங்கெங்க நீங்களும் பிசினஸ் அது இதுன்னு பக்கத்தூருக்கு போயிட்டீங்க. நானும் மார்க்கெட்டு வீடு அது இதுன்னு அலையிறத சரியா இருக்கு. நம்ம தரகர் சேதுபதி சொல்லிதான் எனக்கு விஷயமே தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தகவல் சொல்லி விட்டேன். கொண்டாமா. உட்காருமா. பரவாயில்ல இருட்டுமா. நெல்லி ஆண்டவரே, பையங்களை கூட பொண்ணு மாதிரி தான் வளர்த்துருக்கிறேன்னு தரகர் சொன்னாரு. அம்மா பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா இரு. டேய், பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? என் பொண்டாட்டிக்கும் பையனுக்கும் பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ சொல்லிட்டா வேற மாத்து பேச்சே கிடையாது. மற்ற விவரத்தை பேசிடலாம். என் பையன் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். எல்லாத்தையும் தரகர் சேதுபதி என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்களையும் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பொண்ணுக்கு முறைப்படி செய்யணுமோ அதை நான் செஞ்சிடுறேன். மேற்படி ஆக வேண்டியதை நீங்க சொன்னீங்கன்னா. இதை பாருங்க ஆண்டவரே, எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு. பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க, அவ்வளவுதான். நாளைக்கே முறைப்படி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. அப்படியே நிச்சய தேதியும் கல்யாண தேதியும் முடிவு பண்ணிடலாம். அப்போ நாங்க புறப்படுறோம். ஆகட்டுங்க. வரோம்மா. வாங்க. நாங்க வர்றோம். வரேம்மா. வரேங்க. வாங்கம்மா வாங்க. என்னங்க வந்தாங்க சற்று நாளைக்கே பேசி முடிச்சிடலாம்னு சொல்றாங்க. பெருசா சீர்வரிசையில எதிர்பார்க்கல போல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. வந்தவங்களுக்கு என்ன பத்தி தெரியும், என்னுடைய வளர்ப்பை பத்தி தெரியும். அப்புறம் என்ன பேச வேண்டியது இருக்கு? வந்தவங்களும் பெரிய இடம். என் குணம் தெரிஞ்சுதான் பொண்ணு எடுக்க வந்திருக்காங்க. நாமளும் நல்லபடி பண்ணணும். பொண்ணு புச்சு புச்சுன்னு சொல்லிட்டாங்க. நான் நினைச்ச மாதிரியே நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இந்த காம விஷயத்துல மூஞ்சி சுழிச்சாங்கன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏங்க நல்ல விஷயம் பேசல அவளை இழுக்குறீங்க. அவ இருந்துதான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அவசியம் இல்ல. அந்த அளவுக்கு நம்ம தராதரம் குறைஞ்சு போகல. இங்க பாருடி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். வாடி. குடும்பத்தோட எங்கடி போறாங்க? அது ஏண்டி கேக்குற? எங்க அம்மா இப்பதான் அங்க போயிட்டு வந்தாங்க. அங்க இருக்கானே ஒரு எலிஜிபிள் பேச்சுலர், அவனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற? நீ ஏண்டி ஷாக் ஆகுற? ஷாக்கா? நான் எதுக்காக ஷாக் ஆகணும்? இல்ல சும்மா தான் கேட்டேன். நீ ஷாக் ஆகுறியோ இல்லையோ, ஆனா நான் ஷாக் ஆன. நீ எதுக்கு ஷாக் ஆன? பின்ன அவனுக்கு என்னடி குறைச்சல்? ஆள் பார்க்க சிகப்பா அம்சமா இருக்கான். சொத்து பத்துக்கும் குறைச்சல் இல்ல. அமுக்கி போட்டா சாகுற வரைக்கும் கால் ஆட்டிக்கிட்டே சாப்பிடலாம். போடி இவளே, காசு பணத்துக்காக இப்படி நினைக்கிற? சாகும்போது அதுவும் கூட வரப்போகுதா? சாகும்போது கூட வருதோ இல்லையோ, ஆனா இருக்கிற வரைக்கும் கூட வந்தா அது போதாதாடி? பரமு, நீ அவங்க வீட்டை வெளியில இருந்து பார்த்து சொல்ற. காசு பணம் இருந்தா மட்டும் போதாதடி, அதை அனுபவிக்கவும் தெரியணும். நீ அவங்க வீட்டுக்கு போனது இல்லையே. நான் எதுக்காக போகணும்? சரி, நீ போயிருக்கியா? ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு சாமி பிரசாதம் கொடுக்க போயிருந்தேன். அவங்க வீட்டு தர பல பலன் இருக்கு. முகம் பார்க்கலாம். நம்ம வீட்ல டிவி தாண்டி இருக்கு. அவங்க வீட்ல மினி தியேட்டரே இருக்குடி. ஆமா, இதெல்லாம் எப்படி நீ ஒரே மூச்சுல பார்த்த? நான் அந்த அம்மாயிட்ட பேசுற மாதிரி பேசல, எல்லாத்தையும் நோட்ட விட்டேன். அவங்க சாதாரணமா வீட்ல இருக்கும் போதே கழுத்துல 60 பவுனுக்கு குறையாம இருக்கும். அவங்க கட்டுற புடவைலாம் குறைஞ்சது 10,000 இருக்கும்டி. நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது முத தடவை வீட்டுக்கு வந்திருக்கேன்னு குங்குமச்சிமிழ் கொடுத்தாங்கடி. வெள்ளியில செஞ்சது.
ஏ பரமு, சொல்லுடி. அவனை கட்டிக்க போறவன் குடுத்து வச்சபடி. நமக்கு தான் அந்த கொடுப்பனை இல்ல. ஏய் செந்தில், உனக்கு பொண்ணு பார்க்க போறதுல இஷ்டம் தானே? பரவாயில்லையே, இப்பயாவது கேட்டியே. என்னடா செந்தில், அந்த பொண்ணை கட்டி வச்சிடலாம்ல? அப்பா, இப்போ என் கான்செப்ட் ஃபுல்லாகவே என் பிஸ்னஸில் தான் இருக்குது. அதை டெவலப் பண்ணோம், பெரிய லெவலில் சாதிக்கணும். இப்போ எனக்கு இதை பற்றிலாம் எந்த திங்கிங்கும் இல்லை. நீங்கள் பார்த்து ஒரு கழுதை கட்டிக்க சொன்னால் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா பரவாயில்லடி, பையனை நல்லா தான் வளர்த்துருக்க. அவன் ஏன் பிள்ளையாச்சே. தெளிவா தானே இருக்கிற, இல்ல மலை மடத்தை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிருவியா? இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், என்கிட்ட எந்த குழப்பமும் கிடையாது, கிளியரா பேசுவேன். பாண்டிக்கும் மகாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மலர் மடத்தை கிட்ட சொன்னேன்னு சொன்னீங்க. அப்ப ஏன் போனும் பண்ணல, பார்க்கவும் வரல? அதான் நேர்ல போறோம்ல, அவங்கள்ட்ட கேட்டுருவோம். என்னத்த கேட்க போற? அதான் பாண்டிக்கும் மகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, உருட்டு கிளியர்னு தெரியல, அப்ப என்னத்த சொல்ல போற? சரி விடு. இப்போ மலர் மடத்தை பார்த்த உடனே பாண்டிக்கும் மகாவுக்கும் கல்யாணம் ஆனிச்சு, அது மேட்ரு இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்காத. உன் கல்யாண விஷயத்தை தேங்காய் உடைக்கிற மாதிரி போட்டு உட. அது விட்டுட்டு சாம்பிளுக்கு நாதஸ்வரம் மாதிரி ஊதிட்டு இருந்தா வச்சுக்க, அவ்வளவுதான். என் நிலைமைய பாத்தியாடா? என்னடா ஆச்சு? நல்லா தானே இருக்கிற. உங்ககிட்ட எல்லாம் ஐடியா கேட்க அளவுக்கு வந்திருக்கேன் பாரு, அத சொன்னேன். ஆமா, நாங்க தொழிலும் சொல்லி கொடுப்போம், லவ்வும் சொல்லி கொடுப்போம். ரெண்டுத்தையும் ஒழுங்கா பண்ணாம சைக்கிள் எடுத்துட்டு தெரு தெருவா சுத்திட்டு என் வாயை பொத்தாம உன் வாயை திறந்து நல்லா பேசுன. ஏன் இப்படி இருக்க? அம்மா அம்மா. பாக்க வந்தே பேச வந்தியா? நீங்க சும்மா திரு திரு முழிச்சிட்டு வெளியே வந்து பேச முடியல சொன்னா அவ்வளவுதான். அப்புறமேட்டுக்கு பாண்டி மகா கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? எப்படி இருக்காங்க? அவங்க கல்யாணம் பண்ண பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. இப்ப எல்லாம் ஓரளவுக்கு சரியாகி மகா இப்ப பாண்டி கூட அவன் வீட்லயே வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. வாங்க சார், வாங்க. ஹலோ கோபி. நான் வரேன் மேடம், கிளம்புறோம். கோபி, நீங்க பேசுங்க, நான் வெயிட் பண்றேன். இல்லங்க, நான் தான் வெயிட் பண்ணணும். இத மட்டும் நல்லா பேசு. இல்ல கோபி, ஆக்சுவலா வேற ஒருத்தர வேற விஷயமா பார்க்க வந்தேன். நீங்க பேசுங்க, நான் வெயிட் பண்றேன். இல்லங்க, நான் ஈவில பணம் கட்ட தான் வந்தேன். வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன். வந்த வேலை முடிஞ்சுங்க, அதான் நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். வரேன் மேடம். மலர், சிடி, மெமரி கார்டு, செல்போன், இதில் தான் அந்த பொறுக்கி சங்கரும் நம்ம ரோஹிணியும் இருக்கிற வீடியோ கிளிப்பெல்லாம் இருக்கு. அதோட எல்லா காப்பியும் இதில் இருக்கு. இது நீயே உன் கையால் எரிச்சிரு, அப்போதான் உன் மனசு நிம்மதியாக இருக்கும், ரோஹிணியும் நிம்மதியாக இருப்பா. இதை நான் வேற யார்கிட்டயோ இல்லை கொரியர்ல அனுப்ப முடியாது, அதனால தான் நான் நேரில் வந்தேன். இல்லைன்னா சத்தியமா நேரில் வந்திருக்க மாட்டேன் மலர். நீ எந்த முடிவு எடுத்தாலும் எந்த விதத்திலையும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா காத்திருப்பேன் சாகர வரைக்கும். உன் கல்யாண விஷயத்துல யோகம் பிரமாதமா இருக்குனே. மலர் மடத்தை லவ் பண்ண அந்த புண்ணியவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சேர வர வழி இல்ல, மகாவா கட்டிக்கலான்னு சம்மதிச்ச. புண்ணியவன் தூக்கிட்டு போய் தாலியை கட்டிட்டான்.
சரி 2 டாக்கும் கிளியர் ஆயிடுச்சுன்னு பார்த்தா புருஷங்காரன் சரியில்லைன்னு மலர் மடம் வந்து நிக்கிறாங்க. எனக்கு ஒரே காமெடியாக வச்சுனா. சரி இதெல்லாம் விடு. அடுத்தவ பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் சொல்ல போனா புருஷங்காரன் வந்து நிக்கிறான். உன் ராசி அடிச்சிருதுக்கு ஆளே இல்ல. அங்க பாருனே, நெல்லியாண்டவர் பொண்ணு மூஞ்சில கல்யாண கலா எப்படி களை கட்டுதுன்னு பாருனே. இனிமேல் குரு பருவன் சொல்லும் போது கோபி பருவன் சொன்னா பொருத்தமா இருக்குனே. உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு முன்னேற்றம் தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பேசினா என் கூட கூடவே பேச. ஆனா நான் இவ்வளவு பேசியிருக்கிறேன், ஒரு வார்த்தை கூட பேசலையானே. ஐ லைக் இட்னே. என்னங்க இங்க நிக்கிறீங்க? கொடைக்கானல எங்க இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டீங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இப்ப சொந்த ஊர்ல நிக்கிறேன், இங்கேயும் அதே கேள்வி கேக்குறீங்க. என்ன பதில் சொல்றது? ஆரம்பிச்சிருச்சுனே. என்னங்க கையில இவ்வளவு நிறைய ஜாமானா வச்சிருக்கீங்க? வீட்ல எதுவும் விசேஷமா? இது இவ்வளவு சாமானா? நீங்க சம்பாதிக்கிற காசுக்கு இதெல்லாம் தூசுங்க. ரெண்டாவது, ஏங்க நான் சாதாரணமா தானே கேட்டேன், ஏன் இப்படி பதில் சொல்றீங்க? இல்லங்க, அப்பதான் சொன்னாரு. என்னமோ பாக்குறவங்களாம் அட்வான்ஸ் தராங்களாம், பொன்னாடெல்லாம் போத்துறாங்களாம், பெரிய வித்வான் ஆயிட்டீங்களாமே நீங்க. பறக்குது. டேய், நான் உண்மையதானே சொல்றேன். எங்க அப்பா உங்க புகழ்பாட ஒரு கமிட்டியா ஆரம்பிச்சிருவாரு போல. கோயில்ல நடந்த விஷயத்தை இவ்வளவு பெருமையா வீட்ல வந்து மாமா பேசிருக்காருன்னா கண்டிப்பா அவருக்கு பெரிய மனசு இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, என் தங்கச்சி காமு கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துரும். அண்ணி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அண்ணி அப்பாவை பேசியே மயக்கிறாங்க, நீங்க ஊதிய மயக்கிறீங்க. நடத்துங்க நடத்துங்க. வரேங்க. இருங்க, இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? கேள்வியை கேட்டீங்கல்ல, பதிலை நீங்களே சொல்லிருங்க. என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. கோபி பரவானே. ஏய், வாழ்த்துக்கள்ங்க. வாழ்த்துக்களா? எதுக்கு? என்னங்க உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கான்னு சொல்றீங்க? உங்களுக்கு பிடிச்சி போச்சு, உங்க அப்பா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு வரல? பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு தான் சொன்னேன். இவருதான் மாப்பிள்ளை யார் முடிவு பண்ணது? என் கல்யாண விஷயத்தை பொறுத்தவரை நான் முடிவு பண்றவன் தான் மாப்பிள்ளை. ஏற்கனவே முடிவும் பண்ணியாச்சு. இதுல அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, இவங்களுக்காக எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஆளு நான் கிடையாது. கண்டிப்பா இந்த மாப்பிள்ளைய நான் கட்டிக்கவே மாட்டேன். என் மனசுல இருக்கிறவன் தான் கட்டிப்பேன்.